எப்போதும் கடினமான பாதைகளை தேர்வு செய்கிறீர்கள். இது உங்களுடைய இஷ்டப்பட்ட சாய்ஸ் ஆஃப் செலக்ஷனா இல்ல சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கா? தெரியலீங்க. ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை எப்பொழுதுமே தமிழகத்தில் ஒரு கட்சி பாலிடிக்ஸ்ல இருக்கு அப்படின்னா தனித்தன்மையாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற மனிதன் நான். இட் ஷுட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன் லெக்ஸ். 2 காலில் அது நிற்கணும், அது 4 காலில் நிற்கணும். யூ கேனாட் சிட் ஆன் அ ஹார்ஸ் அண்ட் ரைட் த ஹார்ஸ். குதிரை ஒரு நாள் தூக்கி கீழே போட்டுரும். குதிரை மேலே உட்காந்து நீங்கள் அரசியல் எப்போ பண்ணாலும் ஒரு நாள் குதிரை உங்களை தள்ளி விட்டுரும். அது குதிரை வேண்டான்னு சொல்லும், அல்லது குதிரைக்கு நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க. அது குதிரை வந்து ஒன் டே யூ வில் நாட் லைக் த ஹார்ஸ். ஸோ என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே பாலிடிக்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி பேஸ்ட் ஆன் சர்டன் ஐடியாலஜி. உங்கள் சொந்த காலில் நீங்கள் நின்று அரசியல் பண்ணணும் அப்படின்ற என்னுடைய அடிப்படை நிலைப்பாடு. சில நேரம் நம்ம நினைக்கிற மாதிரி அமையறதில்லை. சில நேரம் வேறு வேறு காரணத்திற்காக நமக்கு அந்த பாத்தை தேர்ந்தெடுக்க முடியறதில்லை. பட் எங்கிருந்தாலும் கூட, உதாரணத்திற்கு இதற்கு முன்பு நான் இருந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கூட நிறைய பேர் கிராஸ் ரூட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நான். உதாரணத்துக்கு 2021 தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 8800 பேர், 8800 பீப்புள் கண்டெஸ்ட். அவ்வளோ லீடர்ஸ் நம்ம கண்டெஸ்ட் பண்ண வச்சோம். கண்டினியூஸாக அந்த லீடர்ஸ் கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் யூ கேன் கிரியேட் அ வெரி ஃபார்மிடபிள் லீடர்ஷிப் டீம். 8000 பேர், 10000 பேர், 20000 பேர், அதில் நல்லா குவாலிஃபைடு குவாலிட்டி பீப்புள், அடுத்து எம்எல்ஏஸ் வருவாங்க, எம்பி வருவாங்க. ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, அது கீழே இருந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு பாலிடிக்ஸ் ஆஃப் பிகம் லைக் பிளட் ஸ்போர்ட். சில விஷயத்துல சில இடத்துல நம்மளால செய்ய முடியல, நமக்கு அந்த நேரம் இல்லை. இட் இஸ் மோர் கம்பேரிட்டிவ் ஜோன்லேயே இருக்கும். நம்ம செய்யறது கரெக்டுன்னு சொல்றோம். ஏன் பெட்ரோல் விலை ஏறிச்சு, டீசல் விலை ஏறிச்சு, இது ஏறிச்சு, அதையே ஏறிச்சு, புதிய கல்விக் கொள்கை, பழைய கல்விக் கொள்கை, இதுலயே தான் நம்ம பேசுறதுக்கான நேரம் போகுதோ தவிர ஒரு ஆர்கானிக்கான சில விஷயங்கள் செய்வதற்கான நேரம் இல்லைன்னு நினைச்சேன். அதுவும் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மூன்றாவது, அடுத்த ஒரு 3-4 இயர்ஸ் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை ஒரு லல் பீரியட் இன் பாலிடிக்ஸ். திஸ் இஸ் த டைம் டு பில்ட் மூமெண்ட். ரொம்ப ஆக்டிவான ஒரு மூமெண்ட்டை பில்ட் பண்ணுவதற்கான ஒரு நேரம். எல்லாமே என்ன கேட்பாங்கன்னா, when somebody launches a political party, யாருமே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மாட்டாங்க. People always do it 1 year before or 6 months before. பட் நம்முடைய நோக்கம் அரசியல் கட்சி என்பது நம்முடைய நோக்கம் இல்லை. ஒரு அரசியல் இயக்கமாக இது மாறணும். நல்ல தலைவர்கள் உருவாகி அந்த நேரம் வரும் பொழுது அரசியல் கட்சியாக தானாக அது மாறிவிடும். That is how politics have to happen eventually. Across the world நீங்க பாருங்க, இமானுவேல் மேக்ரானுடைய என்மார்ச்சே மூவ்மெண்ட் பிரான்ஸ்ல, அல்லது இட்டாலியில 5 ஸ்டார் மூவ்மெண்ட், ஆர் அடிக்கடி கோட் பண்றது மெக்சிகோல ஒபராடர் மூவ்மெண்ட், which made him as president of Mexico 2018-24. இதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு பீப்புள் ஓரியன்டட் மூவ்மெண்ட். இன்னைக்கு தமிழகத்திற்கு தேவை என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதனால உங்க ஆன்சருக்கு வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இது ஒரு காரணம், அது ஒரு காரணம். பட் ஓவராலா இன்னைக்கு நாம இந்த இடத்துல இருக்கோம். ஒரு பாலிடிக்ஸ் ஒரு நல்ல டூலா பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, அதை நாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட. அது இன்னைக்கு அது எல்லாரும் ஷேர் பண்றீங்க. இந்த மீட்டிங் ஆளுக்கு நீங்க வந்திருக்கீங்க, டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, வாலண்டியரா நீங்க வரலீங்க அப்படின்னா 19 லட்சம் பேர் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ ஷேரிங் அ பார்ட் ஆஃப் த விஷன். ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த விஷனை நம்ம ரியாலிட்டி கொண்டு வரதான் நம்ம இருக்கக்கூடிய சேலஞ்ச். அதுக்கு நாம கிராஸ் ரூட்ஸ்ல வேலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். நன்றி அண்ணா. அடுத்த கேள்வி.